ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணி தான் காட்டுறாங்க. இந்திராணி பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பலாம், டைம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா இந்திராணி கிட்ட அவங்க கபிலன் சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் போய் காரில் ஏறுங்க, நான் வந்துடுது. அப்படிங்கும்போது என்னடா என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லைக்கா மேலெல்லாம் பூட்டிட்டேனான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுது. அப்படிங்கும்போது என் பையனுக்கு என்னம்மா பொறுப்பு வந்துருச்சு பாருங்க அப்படின்னு கபிலனோட அம்மா சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே காரில் ஏறுறதுக்காக போகிறாங்க. அப்போ கபிலன் அவங்க ப்ரூஸ்லிட் சொல்கிறாங்க, இங்கே பாரு பின்பக்க வழியோடு நீங்கள் இருந்து கிளம்பி போயிரு, நாங்கள் எல்லாருமே இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி உனக்காக ஒரு காரை நிறுத்தி வச்சுருக்கிறேன், அந்த காரில் ஏறி நீங்கள் தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லவும் உடனே ப்ரூஸ்லியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ அயலிக்கு இந்த விஷயம் தெரிய வரவும் உடனே அயலி அவங்க சொல்கிறாங்க, அதாவது இந்திராணி வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பியிருந்தாங்க, அதனால அவன் அங்கே தான் இருக்கணும், அந்த வீட்டில் தான் இருக்கணும், கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு அவன் வெளியே போயிருக்கவே முடியாது. இப்போ வீட்டில் எல்லாருமே கிளம்புறதுனால வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம், இப்போ போனாக்கி அவனை கைங்களமாக நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சிவாவும் சொல்கிறாங்க, ஆமாம் அயலி நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கவும், சரி நம்ம ஆளுகளை 2 பேரும் நம்ம அங்கே அனுப்பிவிட்டலான்னு சொல்லிட்டு அவங்க கூட உள்ள ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அயலி. அதாவது அந்த வீட்டிலேருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மேடம் அவங்க கிளம்பி ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் அந்த வீட்டையே நோட்டை விட்டுட்டுருங்க, நாங்களும் அந்த வீட்டுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துருந்தோம், அவன் எப்படியும் தப்பிச்சு போயிடக்கூடாது, அவனை பிடிச்சாதான் நம்ம வர்மாவை நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவா அயலி கிட்ட சொல்கிறாங்க, சரி நீ எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு தான் வச்சிருக்கிற, ஆனால் நீ எப்படி வர முடியும், இப்போ தான் எல்லாருமே கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்களா, அப்போ நீ அங்கே தானே போகணும், இப்போ நீ என்ன சொல்லிட்டு வரப்போற அப்படிங்கவும் உடனே அயலி சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது சொல்லிட்டு நான் வந்துடுது அப்படிங்கவும், போ என்னமோ வாங்கி கட்டிக்க போகிற அப்படின்னு சிவா சொல்லவும் அயலி அங்கேருந்து வராங்க. உடனே எப்படி என்ன சொல்லிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்கவும் அப்போ பாட்டி தான் வராங்க. உடம்பு பத்மா பாட்டிகிட்ட அயலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பாட்டி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது, என்ன சொல்லிட்டு இருக்கிற அயலி, எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம், இப்போ இந்த நேரத்தில் நீ கோயிலுக்கு போக போறியா அப்படிங்கவும் அப்போ அயலி சொல்கிறாங்க, இல்லை பாட்டி நான் ரித்திகாவுக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அந்த வேண்டுதலை நிறைவேற்றதுக்காக தான் நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது, என்ன தான் சொல்லிகிட்டு இருக்கிற, ரித்திகாவுக்காக நீ வேண்டுதல் வச்சுருக்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன பாட்டி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவளுக்கு கல்யாணம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துருந்தேன், எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தாலே போகிறோம், அதுக்குள்ளேயே நான் வந்துடுவேன் அப்படிங்கவும் அப்போ இதை செல்லம்மா ஒளிஞ்சு நின்று கேட்டுட்ருக்குறாங்க. போ அயலி நீங்கள் இருந்து கிளம்பி போ, அப்போ தான் உனக்கு நான் வேட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி அயலி சீக்கிரமாகவே போயிட்டு வந்துடும் அப்படிங்கவும் உடனே அயலி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. யாருக்கும் தெரிஞ்சிட வேண்டாம் பாட்டி, நீங்கள் எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்கிடுங்க அப்படிங்கவும், இங்கே பாரு உங்கள் சித்தி கேட்டால் அவ்வளோதான் ஆட்டமாக ஆடி போடுவா, அதனால சீக்கிரமாகவே நீ வந்துடு அப்படின்னு சொல்லவும், நான் சீக்கிரமாகவே வந்துடுவோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அயலி அங்கேருந்து கிளம்பிடவும் அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஜமுனாவை தான் காட்டுறாங்க. எல்லாரும் கிளம்புங்க வாங்க போகலாம், நேரம் ஆகி போச்சுது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பி வராங்க. அப்போ செல்லம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் அயலி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், பாரு இவ போட்டு கொடுக்கறதுக்காகவே இந்த பேச்சை தொடங்கியிருக்கா அப்படின்னு பத்மா பாட்டி சொல்லிட்டு இருக்கப்போ உடனே ஜமுனாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் எல்லா பொருளையும் எடுத்து வைக்கணும், அயலி எங்கன்னு சொல்லி கேட்கவும் அப்போ பத்மா பாட்டி என்னத்தை சொல்கிறதுக்கு, இப்போ போகிற நேரத்தில் இப்போ இதை கேட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்துவாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயங்கி போய் நின்றுட்டு இருக்கவும் அப்போ செல்லம்மாவும் ஜமுனாவும் பத்மா பாட்டிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அயலி எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்தியாவுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அயலி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வேண்டுதல் வச்சுருந்தாலாம், அதான் போயிட்டு வந்துடுதுன்னு சொல்லியிருக்கிறா, நம்ம மண்டபத்துக்கு போகிறதுக்குள்ளேயே அவன் நேரடியாக மண்டபத்துக்கே வந்துடுவா அப்படிங்கவும் இது கெட்டதுமே ஜமுனை பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க, கல்யாண வேலையெல்லாம் இங்கே எவ்வளோ காணம் இருக்குது, இப்போ நேரத்தில் கோயிலுக்கு போகிறாளா, அவள் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஊரை சுத்த போயிட்டா அப்படின்னு செல்லம்மா போட்டு கொடுக்கவும் உடனே பத்மா சொல்கிறாங்க, ஆமாண்டி அதாவது உன் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் அயலி கோயிலுக்கு போயிருக்கிறா, நீங்கள் என்னென்னா அவளை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சுது, அவள் தான் கல்யாண மண்டபத்துக்கு நேராக வந்துடுதுன்னு சொல்லியிருக்காளா, அவள் வந்துடுவா நீங்களாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஜமுனாவும் செல்லம்மாவும் திட்டிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அவங்க மண்டபத்துக்காக அவங்க கிளம்பிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா அயலியை தான் காட்டுறாங்க. அயலி நேராக அவங்க அதாவது இந்திராணியோட வீட்டு வாசல் நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ப்ரூஸ்லி அவங்க தப்பிக்கிறதுக்காக கபிலன் சொன்ன அந்த வழியோட அவங்க தப்பிக்கிறதுக்காக வரவோ அப்போ அந்த காரில் ஏறுறதுக்காக போகும்போது சிவா
சிவா, அயலி அப்புறமா அவங்க கூட உள்ளவங்க எல்லாருமே ப்ரூஸ்லியை சுற்றி வளைச்சு பிடிச்சிருந்தாங்க. இவங்களை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, இவங்க கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போகும்போது இங்கே பார்த்தோம்னா அயலி தன் கையில் வச்சிருக்கிற அந்த பொருளை வச்சு அவங்கள வசமாக சிக்க வச்சுருந்தாங்க. இதனால எதுவுமே பண்ண முடியாமல் ப்ரூஸ்லி அவங்கள சரணடைஞ்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ப்ரூஸ்லியோட கண்ணை வந்து அவங்க துணியை வச்சு கெட்டவும், எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி வந்து கத்திட்டு இருக்கவும், எங்கள் பாருடா எங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அவங்கள அழைச்சிக்கிட்டு காரில் வந்து உட்கார வச்சு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ப்ரூஸ்லி வந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு அவங்களும் தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அயலி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. அடுத்து பார்த்தோம்னா அவங்கள ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ அயலி சொல்கிறாங்க, சரி நான் கல்யாணத்துக்கு கிளம்புறேன், ஏன்னா என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அதனால வந்து இவனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உடனே இங்கே வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க கூட உள்ளவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் அயலியும் கல்யாண மண்டபத்துக்கு இங்கே கிளம்பி வராங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து இந்திராணியை தான் காட்டுறாங்க. இந்திராணி குடும்பத்தோடு அங்கே வந்துடவும் உடனே வந்து அவங்க செல்லம்மா, அவங்க ஜமுனா எல்லாருமே வராங்க. அப்போ கபிலனோட அம்மா வந்து கோவத்தோடு அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த மண்டபத்துக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுது, ஆனால் அவங்க இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமாவும் ஆளை காணலையே, அவங்களுக்கு ரொம்பவே வந்து துளிர் விட்டு போச்சுது. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா இன்னும் அவள் பொண்ணு கழுத்தில் என் பையன் தாலி கட்டிட்டாம்னா அவ்வளோதான் பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கபிலனோட அம்மா திட்டிகிட்டு இருக்கவோ, அப்போ கபிலனோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா, டிராஃபிக்கில் கூட மாட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா ரித்திகா குடும்பத்தோடு எல்லாருமே வந்து இறங்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே சம்பந்தியம்மா எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூப்பிட்றதுக்காக வந்து கபிலனோட அப்பா போகவும், நீங்கள் எதுக்காக இப்போ முன்கூட்டியே போகிறீங்க, அவங்க தானே பொண்ணு வீட்டுக்காரங்க, அவங்க தான் நம்மளை வந்து உபசரணை பண்ணணும், நீங்கள் ஒன்றும் முந்திரி கூட்டம் வரைக்கும் முந்திக்கிட்டு கிடக்காதீங்க, பெசாம இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கபிலனோட அம்மா திட்டவும் இந்திரன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே ஜெல்லம்மாவும் ஜமுனாவும் ஓடி வரவும், ஐயோ சம்மந்தியம்மா மன்னிச்சிருங்க, அதாவது வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகி போச்சு அப்படிங்கவும் உடனே வந்து கபிலனோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் ஊன்னா ஏதாவது ஒரு காரணத்தை மட்டும் எடுத்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க கொஞ்சம் நேரம் ஆகி போச்சுது, மன்னிச்சிருங்க, நாங்கள் அது சேர்ந்து தப்பு தான், எங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, தயவு செய்து மன்னிச்சிருங்க அப்படிங்கவும், அப்போ கபிலனோட அப்பா சொல்கிறாங்க, என்ன சம்மந்தியம்மா வந்தது வராதுமா இத்தனை இடம் மன்னிப்பு கட்டிட்டு இருக்கிறீங்க, மண்டபத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா கபிலனோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் மண்டபத்துக்கு முன்கூட்டியே வந்துட்டு நீங்கள் தான் மாப்பிள்ளைக்கு ஆராத்தி எடுத்துருக்கணும், ஆனால் இங்கே என்னென்னா நாங்களாம் வந்து உங்களுக்கு ஆராத்தி எடுக்க வேண்டியதாக போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி வந்து அயலியை தேடிட்டு இருக்கிறாங்க. அயலியை காணலன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போதே அயலி கரெக்டாக வந்துருந்தாங்க. இப்போ பத்மா சொல்கிறாங்க, அயலி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் பாட்டி வந்துட்டு அப்படிங்கிறாங்க, போன காரியம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு கேட்கும்போது, அதெல்லாம் நல்லா திருப்திகரமே முடிஞ்சிச்சு அப்படின்னு அயலி சொல்லிட்டு இருக்கவோ, அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி வந்து அயலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அப்போ அயலி வந்து இந்திராணியை பார்த்ததுமே கொஞ்சம் அமைதியாகிறாங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு, அதாவது நம்ம இந்திராணி பக்கம் நிற்காம நம்ம வந்து செலின் பக்கம் நின்றுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலி வந்து பார்க்கவும், உடனே இந்திராணி பார்த்தோம்னா அயலி பார்த்து அவங்க முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அப்போ வந்து அயலி வந்து இந்திராணி கிட்ட பேசவும் முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா செல்லம்மாவும் ஜமுனாவும் வந்து இந்திராணி கிட்டையும் அவங்க குடும்பத்தாருக்கிட்டையும் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனால அவங்களால பேசவும் முடியல. என்ன நடந்துச்சு, எந்த காரணத்துக்காக நான் வந்து உங்களுக்காக பேசாமல் இருந்தேன்னு சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரித்தியாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள கபிலன் அப்படின்னு தெரிஞ்சதுமே அடுத்தது அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதாவது ப்ரூஸ்லி வந்து கபிலன் வந்து யார் அப்படிங்கிற உண்மையை வந்து அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே, அதாவது ரித்தியாவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து உண்மையை சொல்லிடுவாங்களா. அப்படி உண்மையை மட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா கபிலனுக்கும் ரித்தியாவுக்கும் கல்யாணத்தை நடத்துறதுக்காக வந்து அயலி வந்து நான் விட மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அடுத்து இந்த கதையில் என்னெல்லாம் நடக்க போகுது, ரித்தியாவோட கல்யாணம் நடக்குமா இல்லைன்னா கல்யாணம் நடக்காமல் அயலி வந்து தடுத்து நிறுத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.